வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ் சினிமாவில் எந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும், எந்த படத்துக்கு எவ்வளோ தியேட்டர் போடணும், எந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் ப்ரமோஷன் போடணும், எந்த படத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வித்தைகள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய இமாலய பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா ஒரு 200 படம், 250 படம், 280 படம். கடந்த ஆண்டு 2025 அந்த வருஷத்துல தமிழ் சினிமாவில் 280 படங்கள் வரைக்கும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு தியேட்டருக்கெல்லாம். அதில் எத்தனை படம் ஓடிச்சு, எத்தனை படம் ஓடலன்னு நம்ம ரிவ்யூ பண்ண வரல. அது கடந்த ஆண்டினுடைய விஷயம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவதுக்கு தியேட்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் கொந்தளிச்சிருக்காரு. எனக்கு தியேட்டரே நீங்கள் தரல, என்னுடைய படம் தரமான படம், என் படம் தமிழர்கள் வரலாற்றை குறிக்கிற படம், இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பார்க்கணும், ஆனால் நான் தியேட்டர் கேட்குறேன், எனக்கு 27 தியேட்டர் மட்டும் தான் ஒதுக்கப்பட்டுச்சு, அதனால எனக்கு தியேட்டரே நீங்கள் நாசமாக போயிடுவீங்கடா, நீங்கள் உருப்படவே மாட்டீங்கடா, தமிழ் சினிமா அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லாருமே நீங்கள் வீணா போயிடுவீங்க, தொழிலே நாசமாக நசிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருக்காரு ஒரு தயாரிப்பாளர். எந்த படம் ஏன் கொந்தளிச்சாரு, என்ன நடந்துச்சு, அந்த படம் என்ன படம், அந்த படம் என்ன பேசுது? ஏன்னா பெரும்பாலும் ஒரு படத்தை தியேட்டர் தரமாட்டேங்கிறாங்கன்னா அது மக்கள்கிட்ட வராது, புதுமுகங்கள் படமா இருக்கும், இல்லை ஏதோ அந்த விஷயங்கள் இதை பற்றி தான் பேச போற வீடியோ இது. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா சல்லியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஏன்னா பேரே வித்தியாசமா இருக்குன்றீங்களா? ஆக்சுவலா சல்லியன் அப்படின்னு சொன்னா அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க இணையத்துல போய் தேடினீங்கன்னா அது மகாபாரத, ராமாயண அந்த காலகட்டங்கள்ல நடக்கிற விஷயங்கள்லாம் குறித்து நிறைய புராண கதைகள் வரும்ல. அப்படி ஒரு புராண கதையில நீங்க அவர் ஒரு வில்வித்தையில் தேர்ந்தவன், அவன் தலகர்த்தா, தளபதி, தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுக்காம போரிடக்கூடியவன் அப்படின்னு சொல்லிதான் சல்லியன் குறித்துதான ஒரு வரலாற்று விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. தமிழர் நாகரிகம் எங்க வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் பின்னாடி நான் விஷயம் சொல்றேன். இப்ப சல்லியன் அப்படின்னா அதான் அர்த்தம். பட் அது மாதிரி ஏதோ புராண காலத்து இதிகாச காலத்து கதையை எடுத்திருக்காங்களா, அதனால இது மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி தியேட்டர் தர மறுத்துட்டாங்களா அப்படின்னா இல்ல. ஆக்சுவலா அந்த படம் சல்லியர்கள், சல்லியன் இல்ல, சல்லியர்கள் அப்படின்னா இது எதை குறித்து பேசுகிறது இந்த படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க இலங்கையில் நடந்த இனப்படுகொலை. எல்லாருக்குமே தெரியும், 2009ஆம் ஆண்டு காலத்துல நடந்த அந்த இனப்படுகொலையில மிக கொடூரமான மரணங்கள், மிக மோசமான தாக்குதல்கள், பதுங்கு குழியில இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொத்து குண்டுகள் போட்டு கொடுமையாக தாக்கப்பட்ட நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் பரிதாபமாக அப்படியே கும்பல் கும்பலாக குவியல் குவியலாக கொன்று குவிக்கப்பட்ட கொடுங்கோலனுடைய அந்த ராஜபக்ஷ உட்பட அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களையும் பல படங்கள் விவரித்து சொல்லியிருக்கு. அவங்கவுங்க ஒரு டைப்ல ஒரு விஷயமா எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் என்ன எடுத்திருக்குன்னா, அந்த சண்டை பிரச்சனை, அதோட போரிடுதல், மேதகு பிரபாகரன் தொடர்பான பல்வேறு விஷயங்கள், அல்லது விடுதலை புலிகள் தொடர்பான விஷயங்களோ அது மாதிரி விஷயங்கள் அந்த போர் முறைகள் குறித்து எதுவும் பேசல. எல்லா இடங்களிலும் ஐநா சபைன்னு ஒன்று இருக்கும், எல்லா இடங்களிலும் செஞ்சிலுவை சங்கம்னு ஒன்று இருக்கும், எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி சர்வதேச அரங்களை எங்க இந்த மாதிரி சண்டை முறைகள் நடந்துட்டாலோ, எல்லையில பதற்றம் நீடிச்சாலோ, அல்லது மோசமான ஒரு விபத்து நடந்துட்டாலோ, இல்லை தொடர் தாக்குதல் நடந்தாலோ, இப்ப ஈரான்ல எல்லாம் கடுமையான தாக்குதல் நடந்தா கூட அங்க செஞ்சிலுவை சங்கம் போயிட்டு ஐநா உதவியோடு செஞ்சிலுவை சங்கம் போய் அங்க வேலை செய்யறாங்க. அவர்கள் ஒரு கோர்ட்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க மீது இது மருத்துவமனை வளாகம், இந்த வளாகத்துல குண்டு போடக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னெச்சரிக்கை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதையும் மீறி சில இடங்கள்ல மருத்துவமனை மீதே தாக்குதல் நடத்தப்பட்டு மருத்துவர்கள்லாம், உயிரை காப்பாற்றுகிற மருத்துவர்களே கொல்லப்பட்ட வரலாறு எல்லாம் உண்டு. அது உலகின் பல நாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சல்லியர்கள் இது விடுதலை புலிகள் தொடர்பான அந்த இனப்படுகொலை சமயத்துல பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுகிறதுக்காக பதுங்கு குழிகள் அமைத்து அங்க மருத்துவ உபகரணங்களை வைத்து அந்த காயம்பட்டவர்களையும் உயிருக்கு போராடுகிறவர்களையும் மருத்துவ சிகிச்சை அளிச்சாங்கல்ல. அந்த மருத்துவர்கள், அந்த மருத்துவ செவிலிச்சிகள், இந்த செவிலியர்கள், இவர்கள் தொடர்பான ஒரு கதை, உணர்வும் ரத்தமும் சதையுமாக சொல்லப்படுகிற ஒரு கதை. அந்த இடத்துல அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் புதுமுகங்கள் தான். அந்த கதையில் நடிச்ச யாரும் நமக்கு அறிமுகம் இல்லையான்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இவர் யாரு, அவர் யாரு, என்ன, அது இந்த யாருடைய அறிமுகமும் இல்லை, இவர்களெல்லாம் இந்த கதாபாத்திர நடிகர் நடிகை அப்படின்னு பேசவே வேணாம். இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை. இது நம்முடைய தொப்புள் குடி உறவுகளுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம்.
ஒண்ணு. ரெண்டாவது வந்து மருத்துவர்கள் வந்து தங்களுடைய உயிரையும் வந்து பொருட்டாக மதிக்காம காயம்பட்டவர்களை சம்பந்தப்பட்ட இடத்திலேயே பதுங்கு குழிகள் அமைத்து அங்க போய் ஒரு டாக்டர்னா எப்படி இருப்பாரு, பயங்கர கெத்தா இருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாரு, பெரிய செல்வாக்கு மிக்கவரா இருப்பாரு. அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். ரொம்ப நீட்டா இருப்பாங்க, நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க. எந்த விதமான விஷயங்களும் அங்க வந்து அவ்வளவு சீக்கிரமாக அவர்களை நெருங்கி பார்த்துட முடியாதுன்னு மருத்துவர்கள் இன்னைக்கு அப்படி ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி போர் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர்களும் பாத்தீங்கன்னா அழுக்கா இருப்பாங்க. அவர்களுடைய உடையோ அவருடைய உணவுக்கோ அவங்க வந்து கவலைப்படுறதாவே இருக்க மாட்டாங்க. முதல்ல மக்களை காப்பாற்றணும், அடிப்பட்டவனை காப்பாற்றணும், என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை வைத்து அவர்கள் வந்து சரியான மருத்துவ உபகரணங்கள் இல்லைன்னா கூட அவனை உயிரை காப்பாற்றுறதுக்கு எதையோ வச்சு ஆபரேஷன் பண்ணி அவனை வந்து காப்பாற்றுற முயற்சிகளை செய்வார்கள் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதைத்தான் அந்த இனப்படுகொலை நடந்த சம்பவங்களை குறித்து விவரிக்கிறது இந்த சல்லியர்கள் கை. இது வந்து கிட்டு அப்படிதான் வந்து இயக்குனர். இவர் வந்து ஏற்கனவே வந்து மேதகு அப்படின்னு படம் எடுத்திருக்காரு. பல ஈழ விஷயங்களை ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப உணர்வுபூர்வமா கதைகளை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா ஒரு தமிழ் படம் வந்துச்சுப்பா, ஒரு படத்தை எடுத்திருக்காங்கப்பா, ஏதோ ஒரு படம் பாது அப்படின்னு நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போகவே கூடாது. இந்த படத்தை வந்து முழுமையாக இந்த படம் வந்து தொடங்கி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அந்த படத்தினுடைய அந்த பெயின்ஃபுல் லைஃப் நிச்சயமா ஒரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நம்ம மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்களா, இவ்வளவு நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக போராடினாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது நிறைய மறைக்கப்பட்டுச்சு. இந்த வரலாறு வந்து டோட்டலா தமிழர்கள் வரலாறே நிறைய இடங்கள்ல மறைக்கப்பட்டுதான் இருக்கு. இன்னைக்கு தமிழையே அழிக்க முடியுமான ஒரு கும்பல் வந்து அலைஞ்சிட்டு தெரியுது. ஸோ இது இடையில வந்து இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த படங்களை மக்கள் பார்வைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் முன் வந்திருக்காரு, இந்த படத்தை வந்து இப்ப எடுத்தது ஒருத்தவங்க, இதை வெளியிடலாம்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து முன் வருது. இப்ப யூஸ்வலா இந்த மாதிரி சிறு படங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், புதுசா ஒருத்தர் போய் தியேட்டர் போய் கேட்டாருன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏதோ சின்ன படம்பா, என்ன மிஞ்சி போனா ஒரு 10 தியேட்டர் தரேன், ஒரு 5 தியேட்டர் தரேன், 15 தியேட்டர் தரேன், ஒரு 20 தியேட்டர் தரேன்னு. ஆனா பணம் கட்டுவதற்கு தயாரா இருந்தா கூட தியேட்டர் தர மாட்டாங்க. தியேட்டர் உரிமையாளர்கள் ஒரு பெரிய டாமினேஷன் பண்ணுவாங்க. தியேட்டர் உரிமையாளர்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை அவங்களே வகுத்துட்டான். அப்படிலாம் ஒரு சட்டத்திட்டம் ஒரு விளக்கணையும் கிடையாது. ஆனா அவங்களே ஒரு சட்டத்திட்டம் வகுத்துட்டு அவனே ராஜா. அவங்க நினைச்சாதான் ஒரு படம் வெளியில வரும், இல்லைன்னா எவ்வளவு ஆகச்சிறந்த படமா இருந்தாலும் அதை கில் பண்ணிடுவாங்க. இப்படி பல படங்களை காலி பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அந்த படத்துக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னா, இந்த படத்தின் மூலமாக நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அரசாங்கத்தை பகைத்துக் கொள்கிற மாதிரி ஆயிருமோ. இந்த படம் மக்களுக்கான படமா இருந்தா கூட அரசாங்கத்துக்கு பிடிக்கலாம் அந்த படம் வரக்கூடாது. அது ஒன்றிய அரசாங்கமா இருக்கலாம், மாநில அரசாங்கம், ஏதோ ஒரு அரசாங்கம், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது திரையரங்கு உரிமைகளை வைத்திருக்கிறவர்கள் வந்து அதிகார வர்க்கத்தினுடைய அடிமைகளா இருக்கிறாங்க. கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆதிக்கம் திரையரங்குகள்ல வந்து அதிகரிச்சிருச்சு. அப்ப கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல நல்ல திரைப்படங்களும் நாசமா போகுது. மக்களை வஞ்சிக்கிற திரைப்படங்கள், மக்களுக்கு ஆபாசங்களை புகுத்துகிற திரைப்படங்கள், மக்கள் மீதான அடக்குமுறைகளை காட்டுகிற திரைப்படங்கள், அதாவது என்னன்னா அவங்க மக்களை ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற திரைப்படங்கள் இருக்கு, அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்துவாங்க. ரத்தம், வெட்டு, குத்து, கொடூரம், கற்பனைக்கு எட்டாத கொடூர சம்பவங்கள், உயிரோடு தோலை உரிக்கிற சம்பவங்கள், இப்படின்னு பல காட்சிகளை காட்சிப்படுத்தினா அதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது ஒரு பெருசா வந்து திரையரங்குகள் கொடுப்பாங்க. பட் உணர்வு பூர்வமா உண்மைகளை பேசுகிற படம், நிஜமா இந்த படம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுது, நம்முடைய வரலாறை வந்து சொல்லுது. இந்த வரலாறுகள் வந்து கொடூரமா தான் இருக்கு. நம்முடைய தமிழர் வரலாறு இருண்ட நாகரிகம். நீங்க வந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க காட்சிப்படுத்தணும்னு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை விவரிக்கும். அதுல பல உண்மை சம்பவங்கள் கொடூரமா தான் இருக்கும். ஆனா அந்த சம்பவங்களுக்கு சென்சார் அனுமதியோடு சில காட்சிகளை நம்ம வந்து எடுத்து காமிக்கிறோம். சோழர் வரலாறு எடுத்தீங்கன்னா அவ்வளவு பெரும் சிக்கலை சந்திக்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனா நீங்க இங்க வரலாறை திரிக்கிற விஷயத்துல செய்யறவங்களுக்கு திரையரங்கு கதவுகள் திறக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் எடுத்துங்களேன். பொன்னியின் செல்வன் படம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். அதுவே வந்து ஒரு புனைவு கதை தான், அது ஒரிஜினல் கதை கிடையாது. கல்கி எழுதுனது அந்த பொன்னியின் செல்வனே புனைவு கதை தான். அப்படி ஒரு கதாபாத்திரம், அப்படி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு வாந்தியத்தேவன், இப்படிலாம் ஒரு விஷயங்கள் எல்லாமே கற்பனை கதாபாத்திரம். எம்ஜிஆரே வாந்தியத்தேவனா நடிக்கணும்லாம் ஆசைப்பட்டாரு, இப்படி அது நடக்கல. இப்படி பல கட்டங்களை தாண்டி கடைசியில அது வந்து மணிரத்னம் கையில வந்து மாட்டுச்சு. மணிரத்னம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற பெரும்பாலான படங்களை, ராவணனா இருக்கட்டும், பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், இன்னும் பல படங்கள் அவர் எடுத்த எல்லா படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதியை தூக்கி பிடிப்பாரு.
கற்பனைக்கு எட்டாத விஷயத்தை இதுதான் வரலாறுன்னு சொல்லி புகுத்துவதற்கு முயற்சி எடுப்பார். பொண்ணு மணிரத்னம் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தா கூட அவர் படங்கள்ல பெரும்பாலும் வரலாறுகளை திருச்சி மாற்றி தான் காட்சிப்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த பொன்னியின் செல்வனுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து ஆகா ஓகோன்னு கொண்டாடுவதற்காக எல்லா திரையரங்குகளும் அந்த படத்திற்காக ஒதுக்கப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த படம் வந்து பெருசா போகவே இல்லை. பெரிய ஒரு வெற்றியை அது பெற்றுச்சானா மிகப்பெரிய சந்தேகம் தான் அது. ஆனா பேசப்பட்டிருக்க வேண்டும். அதுல பேசிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய விஷயங்களை வரலாறுகளை இப்ப நீங்க வந்து 10 வருஷம் கழிச்சு அந்த வரலாறை பாத்தீங்கன்னா இதுதான் வரலாறுன்னு நினைச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இப்ப நீங்க வந்து பெரியார்னு ஒரு படம் வந்தது. அந்த பெரியார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பெரியார் இருந்த காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச அந்த மயிலை மாங்கோலையில் நடந்த முதல் கூட்டத்துல கருணாநிதி அவர்களே இல்லை. அதுதான் வரலாறு. நம்ம வந்து எதையுமே உண்மையை பேசினா மட்டும்தான் மக்கள்கிட்ட கரெக்டா போய் சேரும்ன்றதுனாலதான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன். எப்படி வரலாறை மாத்துறாங்கன்னு சொல்லி எல்லாருமே, நான் இவர்கள் அவர்கள்னு நான் யாரையுமே தனியாலாம் சொல்லலைங்க. ஜென்ரலாவே இன் ஜென்ரல் திரைப்படங்கள் மூலமாக எப்படி வரலாறுகள் மாற்றப்படுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த பெரியார் படத்துல அந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலகட்டத்துல மயிலை மாங்கோலையில் நடந்த அந்த கூட்டத்துல கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இல்லை. அதன் பிற்பாடு அவர் வந்து உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கட்சியில வந்து இன்றைக்கு வந்து அவருடைய குடும்பத்தார் தான் கட்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதி பல விஷயங்களை தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்சிருக்காருனாலும் அது வந்து வரலாறில் இடம் பிடிக்க வேண்டிய விஷயம் அவர் இல்லாமல் நடந்திருக்கிற கூட்டமாக காட்டியிருக்கணும். ஆனா அந்த கூட்டத்தை இன்னைக்கு இப்ப போய் பெரியார் படம் பாருங்க, அதுல அந்த கூட்டத்துல கலைஞர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க காட்சி. இது தவறு என்று அன்றைக்கே நம்ம வந்து சொன்னோம், சுட்டி காட்டணும். ஆனாலும் அது சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒருத்தர் நம்ம பேசி என்ன பண்ண முடியும்னு. ஸோ அது வரலாறாக இன்னைக்கு இருக்கு. காலப்போக்கில் இப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 40 வருஷம் கழிச்சோ எல்லா வரலாறுகளும் மறைக்கப்பட்ட பிறகு திரைப்படங்கள் நிலைச்சு நிற்கும். செல்லுலாய்டு வந்து காலத்துக்கும் அழிக்க முடியாம அப்படி நிற்கும். ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒருத்தன் வந்து அந்த படத்தை பார்த்தான்னா ஓஹோ இவர் ஆரம்பித்த காலத்துல இருந்து இருந்திருக்காரு, அதனாலதான் அவருடைய இதுல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு அந்த படத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அன்றைக்கு 90 லட்சம் ரூபாயை சப்சிடியாக வந்து 90 லட்சம் ரூபாய் நிதியா மானியமாக கொடுத்துச்சு, பணமா கொடுத்தாங்க. ஏண்டா கொடுத்தாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த காட்சிகள் எல்லாம் அன்றைக்கு அந்த இயக்குனர் வைத்தார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பல நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. எனக்கு அந்த இயக்குனர் மீது அந்த படத்தின் மீது மிகப்பெரிய வருத்தம்னு வச்சுங்களேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பொன்னியின் செல்வன் அப்படிதான் மணிரத்னம் பல காட்சிகளை அவருக்கு தேவையான விஷயங்களை மாத்திருப்பாரு. ராவணன் படத்திலையும் அதே மாதிரிதான் ஏகப்பட்ட விஷயங்களை இல்லாத புனைவுகளை எல்லாம் கொண்டு வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சாரார் இன்றைக்கு நம்மளை ஆதிக்க சாதியினர் வைத்து அமுக்கிட்டு இருக்கும் போது அவர்களுக்கு ஏத்த மாதிரியே திரைப்படங்கள் வந்தா எப்படி ஏற்றுகிறது? மிக கொடூரம். இப்படி சல்லியர்கள் படத்திற்கு தியேட்டர் தரமாட்டேங்கிறாங்கன்னா நான் முன் வந்து ஓகே நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன்னு வந்தவர் வந்து சுரேஷ் காமாட்சி. இவர் நிறைய படங்களை எடுத்தவர், இயக்குனர், தயாரிப்பாளர். மிக மிக அவசரம்னு சமூகத்துக்கு அதுவும் காவல்துறையில பெண்களுக்கு ஏற்படுகிற இடர்களை குறித்து மிக அழகாக மிக நுட்பமாக சொல்லப்பட்ட ஒரு கதை. அத்தனை நேர்த்தியாக சொல்லப்பட்ட கதை. அதுக்கு பிறப்பு தான் இந்த படம் வந்த பிறகுதான் பெண்களுக்கான அது காவலர்களுக்கான பாதுகாப்புக்கு ரோட்ல நிற்பாங்க தெரியுமா பெண்கள்லாம். அதாவது முதலமைச்சர் போறாரு, கவர்னர் போறாரு, மத்திய அமைச்சர் போறாரு, பிரதமர் போறாரு, ஜனாதிபதி போறாருன்னா விஐபிகள் பாதுகாப்பு பந்தோபஸ்துக்காக ஆண்கள் நிற்கிறாங்க. இயற்கை உபாதைனா டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓரமா போயிட்டு வந்துருவாங்க. பெண்கள் வந்து மிக மிக கஷ்டம். அதுவும் அவருடைய உடை வந்து அதுக்கு மிக இடையூறாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி பெண்கள் எப்படி இயற்கை உபாதைக்கு வந்து சிக்கல்ல சிக்கிறாங்க, இது மேலதிகாரியுடைய கொடுமைகள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதுலாம் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டின படம். அந்த படத்தை இயக்குனர் தான் சுரேஷ் காமாட்சி. அவர் வந்து அந்த படத்தை எடுத்த பிறகு இன்றைக்கு மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து உலா வருது. அதற்கு அவர் தான் காரணம். அந்த படம் வெளிவந்தது தான் காரணம். அதன் பிற்பாடு தான் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லா பக்கமும் அது அப்பப்ப வந்துட்டு போகுது. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மொபைல் டாய்லெட்ஸ் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்டவர் பல படங்களை தயாரிச்சிருக்காரு. இப்ப மாநாடுலாம் அவர் தயாரிச்ச படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் படம், சிம்புவோடைய படம். சிம்பு வச்சு படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்து அது சூப்பர் டூப்பரா வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டிய ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் சுரேஷ் காமாட்சி. அறியப்பட்டவர். நீங்க வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவர் வந்து சினிமாவில தெரியும், அவரை நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு படம் எடுத்து இயக்கி தயாரிச்சுட்டு இருக்காரு. படம் விரைவில் வெளிவாகணும்னு வச்சுங்களேன். இப்ப அப்படிப்பட்டவர் நான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு தியேட்டர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் தியேட்டரை வந்து அவர் பணம் கட்டாதான் கொடுக்க போறாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா கியூப் சொல்ற இடத்துக்கு ஒரு பணம் கட்டணும்.
ஒரு வாரத்துக்கான காசுன்னு கட்டினாதான் திரையரங்களுக்கு ஒதுக்கப்படும். அப்புறம் ஓடும் போது அவங்க ரேஷியோ வச்சுப்பாங்க, 60-40 70-30 ஏதோ ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டு திரையரங்குகள் டிக்கெட்டை வந்து நல்லா போச்சுன்னா அவங்களுக்கான உங்க காசு எடுத்துப்பாங்க, விநியோகஸ்தர் ஒரு காசு போகும், தயாரிப்பாளருக்கு காசு வரும். ஆனால் இந்த படத்திற்கு, குறிப்பாக சல்லியர் படத்திற்கு தமிழ்நாடு முழுக்க 27 திரையரங்குகள் மட்டும் ஒதுக்கப்பட்டதாக வருத்தத்தோட ஒரு பதிவு பண்றாரு. வருத்தத்தோடு மட்டுமில்ல, கொந்தளிப்போடு கோபத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு. அதோட விட்டுல இவரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை நான் வந்து திரையரங்க வேணாடா எனக்கு, அதுவும் குறிப்பாக பிவிஆர் என்கிற ஒரு தனியார் திரையரங்கு, கார்பரேட் நிறுவனங்கள் கையில் இருக்கிற திரையரங்களை குறிவைத்து சொல்கிறார். இவர்கள் ஒரு ஷோ கூட எனக்கு தரல, சென்னையின் பிரதான பகுதிகளில் இந்த படம் திரையிட முடியல, நகரின் தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்களில் வைத்திருக்கிற அவர்கள் திரையரங்க எனக்கு தரவே இல்லை. அப்போ எங்கிருந்தோ வந்திருக்கிற கார்பரேட் காரன் நம்மளை எப்படி அடக்கி ஆள முடியும், எனக்கு அவன் தேட்டர் தராது, மிக மிக மோசம், அரசாங்கம் இதுல தலையிடணும், நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்டவர்களால் தான் சினிமா வந்து நாசமா போகுது, சினிமா வந்து வீணா போறதுக்கு காரணம் இதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி மிக ரொம்ப ஒரு மாதிரியான கோபமான பதிவை வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் முன்னிலே கொந்தளிச்சிட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோலாம். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதிரடியாக அடுத்த களத்துக்கு வந்துட்டார். இப்ப தேட்டரே கொடுக்கல, அப்ப அந்த படம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்னா, நீ என்னடா இருக்க, எனக்கு பல்வேறு வழிகள் இருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. வைரஸ் காலகட்டத்தில் திரையரங்குகளே கிடையாது. அப்போ வந்து வெளியான ஜெய்பீமா இருக்கட்டும், அவ வெளியான சில படங்கள்லாம் ஓடிடியில் தான் வந்துச்சு, சூறாவளி போட்டுலாம் ஓடிடியில் தான் வந்துச்சு. படம் வெற்றிகரமா மக்கள் பார்த்து கொண்டாடலையா, அதனால நான் ஓடிடிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓடிடி பிளஸ் அப்படின்ற ஓடிடி தளத்துக்குள்ள அவர் வந்துட்டார். இந்த படம் வந்து ஓடிடி பிளஸ் என்கிற ஓடிடி தளத்துக்குள்ள இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அந்த படத்தை நீங்க பார்த்து வெற்றிக்கு பெற வச்சீங்கன்னா இதை வைத்து நான் திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் ஒரு படம் நல்ல படமாக இருக்கும் பட்சத்துல மக்கள் பார்வைக்கு வந்து எந்த ரூபத்துல வந்தாலும் நீங்க பார்ப்பீங்க, ஆதரிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உலகில் வாழும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துல ஓடிடி பிளஸ் அந்த ஓடிடி தளத்துக்குள்ள இந்த சல்லியர்கள் படம் வந்திருக்குங்க. இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து உங்களுடைய பார்வையில் இந்த படம் சரியான படமா, கரெக்டான படமா, மக்களுக்கு இது நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் காட்டும் போது இப்படிப்பட்ட படங்கள் வரும்போது எப்படா நீங்க தேட்டர் தர மாட்டீங்கன்னா அவனை பிடிச்சி உழுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆக மொத்தம் அவங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அந்த விஷயங்களும் அந்த படத்திற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தை பார்ப்பது மட்டும் உங்க வேலை இல்லை, அது படம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சமூக வலைதளங்கள்ல நீங்க பதிவிடும் போது அது இன்னும் அதை தயாரித்தவர்களுக்கும் அதை வெளியிட்டவர்களுக்கும் மிக உற்சாகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு நோக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.